வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம மைதா மாவில் சால்ட் ஃப்ரையர் பண்ண போகிறோம், ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். நான் 1/2 kg மைதா எடுத்திருக்கேன். சால்ட் போட்டு பண்ண போகிறோம். மழை காலங்களில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைப்போம் இல்லைங்களா? குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட விரும்புவாங்க. டீ கூட சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து 1/2 டீஸ்பூனு ஓமம் போட்டுக்கலாங்க. சால்ட்டு 1/2 டீஸ்பூனு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு சமையல் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் ஊற்றி பண்ணணும்னாக்கா நல்லா கரிஞ்சியாக நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணணும். 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்படி வரும்போது நம்ம இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம செஞ்சுக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜாஸ்தியாக தண்ணி விடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மசிக்கணும். இது நல்ல மாவு பச்சைதாக தான் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நம்ம வந்து எந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம மசிக்கிறோமோ அப்போ தான் இது நல்லா கரைஞ்சியாக வரும். இந்தியில் வந்து இதுக்கு பேர் நமக்கு ஃப்ரையர்னு சொல்லுவாங்க. 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி, 1/2 ஜக்கில் நான் 1/2 ஜக்கு தண்ணி எடுத்தேன். கம்மியாக தெளித்து நம்ம இது மசிக்கணும். 1/2 கப்பு சமையல் எண்ணெய் எடுத்தோம். இப்போ சால்ட் வந்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது மசிச்சாச்சு. இந்த பொலத்தினில் இப்படி வச்சு இப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நம்ம எண்ணெய் இதில் விட்டுக்கிறலாம் கடாயில். இது 6-7 நிமிஷம் சூடாகட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த பொலித்துன்னு எடுத்துட்டு நம்ம மறுபடியும் மசிச்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மசிச்சிக்கலாம். இப்படி ரொம்ப நேரம் மசிக்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் மசித்தா போதும். 2 நிமிஷம் நல்லா மசிச்சாச்சுங்க. பாருங்கள் இப்படி இருக்கணும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சிக்கிடலாம். இப்படி பூரா உருண்டைங்களும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சு கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுக்காங்க. இந்த மாதிரி இந்த பேலனில் இப்படி தடவிக்காங்க. இந்த மாவுலேயும் கொஞ்சம் இப்படி எண்ணெய் தடவிக்காங்க. இப்போ இதை நல்லா உருட்டிக்கிறலாம். அந்த மாதிரி மெலிசாக உருட்டிக்காங்க. நல்லா இப்படி மெலிசாக உருட்டிக்கலாம். இப்படி இப்போ இந்த கத்தியில் இப்படி கோடு போட்டுக்காங்க. சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ இந்த நடுவாண்டை இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை இப்படி எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டில் இப்படி வச்சுக்கிடணும். செகண்ட் வாட்டியும் நான் இந்த மாதிரி உருட்டி இருக்கேன். இந்த மாதிரி கோடு போட்டுக்கிடலாம். பாருங்கள் இப்படி நடுவாண்ட ஒரு கோடு போட்டிங்கன்னா போதும். இதுலேயே நம்ம இதே மாதிரியே அந்த உருண்டைகளெல்லாம் இப்படியே தாங்க பண்ணி எடுத்துக்கிறணும். கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கும்போது நம்ம போடணும். இதே மாதிரி இந்த உருண்டைகளெல்லாம் இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். 7 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. அடுப்பு வந்து குறைச்சி தான் வச்சுக்கிறணும். நம்ம இது வந்து ரொம்ப தேஜெல்லாம் விடக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள் நான் 3-4 உருண்டை உருட்டிட்டேன். இப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா அதுவாக எண்ணெயில் பிரிஞ்சிக்கிறோம். கொஞ்சம் மெதுவாக போடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடலாங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் போட்டோன்னா அதுவாக பிரிஞ்சிரும். நல்லா கலர் வந்துடுச்சுங்க. ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸ்டீம் வந்து பாருங்கள் நான் குறைச்சி தான் வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கிடலாம். நமக்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் நல்லா கரைஞ்சியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இப்போ கண்ணாடி பவுலில் இதில் மாற்றிக்கிடலாம். நான் 1/2 kg தாங்க பண்ணினேன். பாருங்கள் இந்த கண்ணாடி பவுலில் நம்பி போச்சு பாருங்கள். கண்ணாடி பவுல் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணி கொடுத்தாதாங்க பிடிக்கும். நான் ஏன் இப்படி மெலிசாக போட்டிருக்கேன்னா அப்போ தான் குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள்.
எந்த கஷ்டமும் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கங்க.